நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வேடிக்கை பாக்குறீங்க? இவளை கூட்டிட்டு போங்க. இல்ல, நான் வர மாட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. வினய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். சம்பாத், எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இவளை எங்க கூட்டிட்டு போக சொல்றேன்? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் பைத்தியமோன்னு தோணுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. சம்பாத், உனக்கு என்னடா ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்க, நீங்களாம் தயவு செஞ்சு கிளம்புங்க, நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்களே. வாங்க. இங்க பாரு சம்பத், நான் உங்க 2 பேருக்கு நடுவில் வர விரும்பல. ஏதாவது செய்யறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு செய். ரியா இப்ப எந்த நிலைமையில இருக்கா தெரியுமா? அதுல இருந்து அவளை நம்ம எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். அதை விட்டு ஹாஸ்பிட்டல் அது இதுன்ட்டு. சம்பத், நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற வினய்? இவ எப்ப பார்த்தாலும் சூசைட பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. எவ்வளவு நாள் தான் நான் இவளை காப்பாத்திட்டு இருக்க முடியும்? ராத்திரி பகலும் இவ கூடவே இருக்க முடியுமா என்ன? இவளை தனியா வீட்டுல விட்டுட்டு வெளியே போனா இவ என்ன பண்ணிப்பாலும் பயமாவே இருக்கு. அதுக்காக அங்க அனுப்பணும்னு எந்த அவசியமுமே இல்லையே சம்பத். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அங்க அனுப்புனா மட்டும் அவன் சரியாயிடுவாளா? இப்ப அவளுக்கு தேவையே உன்னோட துணை மட்டும் தாட்டா. நீ அவளை தனியா விடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றது வினய்? ஏதாவது ஒண்ணு பண்ணி ரியாவை குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ போய் சொல்ற. நான் குணமாகறத நீ விரும்பல. நீ என்ன பைத்தியக்காரின்னு நிரூபிக்க பார்க்கிற மென்டல் வுமன். ரியா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாரு, நாம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா தேடலாம். வினய், இனிமே என்னால எதையும் யோசிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறதே இவ கேட்க மாட்டேங்கிறா. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசாம நான் ஒன்று செய்கிறேன். நான் ரியாவை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போறேன். இங்கிருந்து வெளியே போனாதான் அவளும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவா. உன் கூட அனுப்புறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்? எப்படியாவது இவளை குணப்படுத்தவனே. ரியா, என் கூட வரீங்களா? என் மேல நம்பிக்கை இருந்தா வாங்க. மறுபடியும் நான் இங்க வர விரும்பல. அவர் என்ன புரிஞ்சுக்க விரும்பல. என்ன பைத்தியம்னு நிரூபிக்க பாக்குறாரு. என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா? ரியா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எல்லாத்தையும் மறந்துருங்க, நம்ம வெளியே போவோம். மறுபடியும் எங்க கூட்டிட்டு வந்துட மாட்டீங்கல்ல? ப்ளீஸ். சரி, வாங்க போலாம். அட, அண்ணனோட லேப்டாப் இருக்கு. எங்கேயும் மறந்துட்டு போயிட்டாரு. ஒருவேளை அவருக்கு மீட்டிங்ல தேவைப்பட்டா நான் ஒன்று பண்றேன். போய் கொடுத்துட்டு வந்துடலாம்.
என்ன பேர் சொன்னாரு? சிவ் சக்தி கிட்டதான் இருக்குன்னாரு. போயிடலாம். வினய், நாம இங்க உட்காந்து டீ சாப்பிடலாமா? இங்கேயா? இல்ல வேணா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். இல்ல, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க. அச்சோ, என் போனையே மறந்துட்டேன். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மாதிரி போனேன்னு. உண்மையிலே நான் பைத்தியம் இல்லைல்ல? ப்ளீஸ் என்ன நம்புங்க வினய், நான் நல்லா இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை போதுன்னு ஆயிடுச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் யாருக்காக வாழணும்? சம்பத் இருக்காரே, அவர் என்ன பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் அவரு வா வெளியில போலான்னு என்ன கூப்பிட்டதே இல்ல. அப்படியே வெளியே போனாலும் அது டாக்டர் மீட் பண்ண மட்டும்தான். இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு தோணுது, நீங்களாவது என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு. என்னாச்சு? நான் ஒரு பைத்தியம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்கறத விட்டுட்டு வாழ்க்கையை நம்பிதான் வாழணும். நம்மளோட சோகங்கள் எல்லாமே எப்பவுமே தொடர்றது கிடையாது. சம்பத் உங்களை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் அவன் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பான். அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க கூடிய சீக்கிரம் சரியாயிடுவீங்க. அட போனையாவது எடுங்களேன். அந்த பூ எவ்வளவு அழகா இருக்குல்ல? அண்ணா யார் கூட இருக்காரு? இந்த பொண்ணு யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, சொல்லுங்க மேடம். இங்க பார், நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இவ்வளவு அழகான ட்ரெஸ் எனக்காகவா? உனக்கு இல்லைன்னா வேற யாரு எனக்கா? நீ மறந்துட்டியா? நீ இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்வேதா கிட்ட, ஸ்வேதா தாமு கிட்ட. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சாதாரண கிஃப்ட் கொடுத்துருவேனா? இது உனக்காக நான் வாங்கினது. அப்புறம் இதுல இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த மாதிரி டிசைன் நீ வேற எங்க தென்னாலும் கிடைக்காது. நீ என்ன பண்ற? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போவல, அப்ப இத போட்டுக்க. எல்லாரும் உன்னை எப்படி புகழ்றாங்கன்னு தெரியும். ரொம்ப நன்றி மேடம். எல்லா வேலைக்காரங்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைக்கணும். அம்மா இல்ல மேடம். குட். சரி சரி, ரொம்ப பேசிட்டு இருக்காம முதல்ல வேலையை பாரு. ஓகே?
ஐம் சாரி மாலதி, நேத்து ராத்திரி விஷ்வா, இப்ப நீ சாரி சொன்னாலும் தேங்க்யூ சொன்னாலும் ஐ ரியலி டோன்ட் கேர். ராத்திரி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன், அதை வேற யார்கிட்டயும் என்னால ஷேர் பண்ண முடியாது. அப்ப நீ மட்டும் தான் இருந்த, அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ண? மாலதி, அப்ப எனக்கு தெரியல, ஆனா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற விஷ்வா, என்னாச்சு? மாலதி, நேத்து ராத்திரி அண்ணனை பத்தி சொல்லும்போது அப்ப எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா இன்னைக்கு நான் கண்ணால பார்க்கும்போது என்ன? உன் கண்ணால என்ன பார்த்த? நான் இன்னைக்கு அண்ணன் கூட வண்டியில போனேன். பாதியில அண்ணன் வண்டிய என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு சமைக்கிறவங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்க, அதனால நான் தான் சமைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? என்னாச்சு? ஏன் நீங்க 2 பேரும் என்ன எப்படி பாக்குறீங்க? என்னால சமைக்க முடியாதா என்ன? இல்ல, அது வந்து அண்ணி. இல்லக்கா, ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு மாலதி. நீங்க 2 பேரும் இதானே யோசிக்கிறீங்க? நீங்க பேசுறத நான் கேட்டுட்டேன்னு. ஒருவேளை கேட்டுட்டாலும் நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, அக்கா நீ நாங்க பேசுறத கேட்டுட்டியா என்ன? ஆமா மாலதி, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். ஏன்னா எந்த பொண்ணை பத்தி நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களோ அந்த பொண்ணோட பேர் ரியா. அவங்க வினயோட ஃப்ரெண்ட் சம்பத்தோட வைஃப் தான். அந்த பொண்ணு தான் நீ வினயோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு நேத்து ராத்திரி வினய் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வந்திருந்தாங்க. அப்புறம் விஷ்வா, நீயும் உங்க அண்ணனை அதே பொண்ணு கூட தான் பார்த்திருக்க. இப்ப ரியா கூட வினய் இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த பொண்ணு இப்ப எந்த வேதனையில இருக்காங்களோ அந்த வேதனையில இருந்து அவங்க வெளியே வரணும். அவங்க வலியை மறந்து அவங்க வாழ்க்கையில அவங்க நிமிர்ந்து நிக்கணும். அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வினயோட துணை தேவை. அந்த நல்ல காரியத்துக்காக என் புருஷன் துணையா இருக்காருன்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. இப்ப நீங்க 2 பேரும் இதை தானே யோசிக்கிறீங்க? அப்படி என்ன ப்ராப்ளம் ரியாக்கு இருக்கும்? வினய் ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்களோட கரு கலைஞ்சிருச்சு. அவங்க குழந்தை இழந்த வேதனை அவங்களுக்கு எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா? அந்த வேதனையில இருந்து இது வரைக்கும் அவங்களால வெளியவே வர முடியல. அந்த குழந்தை இறந்ததுக்கு ரியா தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கா. எந்த நாள்ல அவங்க குழந்தை இழந்தாங்களோ அன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையும் இழந்துட்டாங்க. எத்தனையோ வாட்டி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. வினய் அவங்களுக்கு வாழ்க்கையை பத்தி புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வேற எந்த நோக்கமும் இல்ல, வேற எதுவும் காரணம் இல்ல. அப்புறம் மாலதி, நீ உனக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன்ல மாமா பத்தி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே வேண்டான்னு. ஐ எம் சாரிக்கா, உண்மையிலேயே எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. சாரி அண்ணி, அண்ணனை தெரியாத ஒரு பொண்ணு கூட பார்த்த உடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஐ எம் ரியலி சாரியா.
சரி ஓகே. குழந்தனாரே, அப்புறம் இந்த வீட்டோட சின்ன மருமகளே, இந்த வீட்டோட பெரிய மருமகளான நான் நீங்க பண்ண இந்த தப்பு சுத்தமா மன்னிச்சிட்டேன். சரி, ஒரு விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை வினய் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் என்கிட்ட 2 டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. கரெக்ட். அவரை பிடிக்கிறதுக்கு. டிடெக்டிவ் விஸ்வா, டிடெக்டிவ் மாலதி. எப்படி இருக்கு? சரி, இப்ப வந்துடுறேன். சரிக்கா. என்ன மாலதி, அண்ணன் மேல தேவையில்லாம நாம சந்தேகப்பட்டுட்டோம். அண்ணியும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அது நம்ம 2 பேருக்கும் தர்ம சங்கடம் ஆயிடும். இன்ஃபேக்ட் நாம வெக்கத்துல தலை குடிச்சு தான் நிப்போம். அப்புறம் நான் மட்டும் என்ன கல்லா? எனக்கும் அப்படித்தான். இத பாரு மாலதி, இப்ப 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணோம், அண்ணன் மேல தெரியாம கூட சந்தேகப்படக்கூடாது. ஆமா விஸ்வா, ஆனா என் மைண்ட்ல இன்னும் கூட கொஞ்சம் டவுட் இருக்கு. என்ன விஸ்வா, ரியாக்கு வேதனை இல்ல உடம்பு சரியில்லை ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகுது. அவ ஹஸ்பண்ட் தானே அவளை பத்திரமா பாத்துக்கணும். இப்ப எனக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், உன் ஃப்ரெண்ட் என்ன பாத்துப்பானா இல்ல நீ என்ன பாத்துப்பியா? ஆப்வியஸ்லி நான் தான். அப்படியே அண்ணன்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை அண்ணன் அந்த டைம்ல ரியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா அண்ணி கூட எப்ப ஸ்பெண்ட் பண்ணுவாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன நினைக்கிற ஜீவிதா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? இல்ல வினய், நீங்க பண்ணது முழுக்க முழுக்க சரி. ரியா ஒண்ணு பைத்தியம் கிடையாதே. அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்கு அவங்க அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்களோட குழந்தை இழந்த சோகத்தினால அதுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் சரியான தீர்வே இல்ல. அவங்களுக்கு இப்ப அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் தான் அவங்களோட பிரச்சனைக்கு சரியான தீர்வு. நான் ரியாவை பார்த்த வரைக்கும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அவளோட குழந்தைய இழந்ததை அவன் மறக்கவே மாட்டா. இன்னைக்கு வரைக்கும் அதே சோகத்தில் தான் இருக்கா. ஜீவிதா, என்னாச்சு உனக்கு? எதுவல்ல வினய், என்னால புரிஞ்சுக்க முடியுது ஜீவிதா. எனக்கும் நல்லா தெரியும், ஒரு அம்மாவுக்கு இதை விட பெரிய சோகம் எதுவும் இருக்காது. உண்மையா சொல்றேன், உன்னை பாராட்டி ஆகணும். உன் வாழ்க்கையில உனக்கு எவ்வளவு பெரிய அடிபட்டு இருந்தாலும் அந்த வலிய உனக்குள்ளேயே நீ பூட்டி வச்சிருக்க. இதுவரைக்கும் அதை பத்தி யாருக்கும் தெரியவும் நீ விடல. ஜீவிதா, என் மேல நம்பிக்கை வை. நீ எந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்தியோ அது மொத்தமா நம்ம வாழ்க்கையில கூடி சீக்கிரம் வரதான் போகுது. நீ எவ்வளவு வேதனை அனுபவிச்சியோ அதை விட அதிகமான சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் ஜீவிதா. இப்பதான் எனக்கு புரியுது, ரியாவை பத்தி பேசும்போதெல்லாம் ஜீவிதாவால அதை தாங்கிக்கவே முடியல. இத்தனை நாளா எதை மறக்கணும்னு நினைச்சாலோ அது மறுபடியும் அவளுக்கு நினைவா வருது. இனிமே நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவ முன்னாடி ரியாவை பத்தி பேசவே கூடாது.